ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதாவது, ப்ரோ என் நாத்தனார் வந்து என்னை சுத்தமாக மதிக்கிறதே இல்லை, என்னை பேர் சொல்லி தான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. இத்தனைக்கும் இல்லாமல் பொண்டாட்டி புருஷன் மொத்த குடும்பமாக வந்து எங்கள் மாமியார் வீட்டிலே உட்காந்துக்கிட்டா. என்னால் வந்து இப்போ அந்த வீட்டில் இருக்க முடியல, நானே என் ஹஸ்பண்டும் தனியாக வந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் நான் எப்போ என் மாமியார் வீட்டுக்கு போனாலும் பயங்கரமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ. இதில் நான் என் புருஷன்கிட்ட எது சொன்னாலும் என் புருஷன் என்கிட்ட தான் திரும்ப சண்டை போடுறாரே தவிர புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், மரியாதை வந்து என்றைக்குமே வந்து கேட்டு வாங்கி வர விஷயம் கிடையவே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை மதிக்கலை, இது பண்ணல அப்படின்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் அட்வான்டேஜ் எடுக்க விட்டுருப்பீங்க, அதை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை போயிருக்கும். ஃபைன், நடந்துச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் வர இடத்துலலாம் அவங்க உங்களை மதித்தா நீங்கள் மதிங்க, மதிக்கலையா நீங்களும் மதிக்காதீங்க. உங்களை மதிக்காத இடத்துக்கு உங்கள் செருப்பு கூட போகக்கூடாது. எப்படி? உங்களை மதிக்காத இடத்துக்கு உங்கள் செருப்பு கூட போகக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக நிற்கணும். என்னை மதிக்கலை, என்னை யாரும் கூப்பிடல, நான் என்ன வெங்காயத்துக்கு வரணும்னு கேளுங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி என்ன வேணால் கூப்பிடலாம். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்காக பேசலை அப்படின்னா வேறு யாரும் பேச போகிறது கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டம் இருக்க தான் செய்யும். உங்கள் ஹஸ்பண்ட் சொல்லலாம், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், எங்கள் அக்கா தான் முக்கியம், என் தங்கச்சி தான் முக்கியம்னு எல்லாமே சொல்லலாம். இது எல்லாமே உங்களை எப்படிப்பட்ட பர்சன் சொல்லிட்டு நீங்கள் நிறுத்துறீங்க. இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு இடத்துல வந்து உங்களை ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளே கொண்டு வரீங்க. இதை போக 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 உங்கள் ஹஸ்பண்ட்ஸும் சரி, உங்கள் ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பாங்க. இவன் இப்படி தான்டா, இவன் இப்படி கூப்பிட்டா தான் வருவா, இப்படி பண்ணால் தான் நடந்துப்பான்னு சொல்லி உங்களை ஒரு ஸ்ட்ரக்சரில் செட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் இதில் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது இறங்கி போனீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே அதை அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எப்படிப்பட்ட பர்சன் இந்த உலகம் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் மாறி நடந்துக்கோங்க. உங்களுக்கு சாதகமாக எல்லாமே திரும்பும். அடுத்த வீடியோவில் சீக்கிரமே சந்திப்போம். பட்டா.